வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். நமக்கு டிஎன்பிசிலேருந்து புதுசா சிடிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு குடுத்துருக்காங்க. இது வந்து நேர்முக தேர்வு பதவிகள். அதனால எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 14. நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜூன் 14க்கு முன்னாடியே போய் அப்ளை பண்ணிருங்க. கடைசி டைம்ல போய் அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அத கரெக்ஷன் பண்றதுக்காக 2 டேட் குடுத்துருக்காங்க. 19/6/24 டூ 21/6/24 இந்த இன் பிட்வீன் கேப்ல வந்து நீங்க அத கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ல 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு தாள் 1 வந்து 28/7/2024 இருக்குது. அதாவது ஜூலை 28ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. தாள் 2 அதாவது பேப்பர் 2 வந்து உங்களுக்கு 12/8/2024லேருந்து 16/8/2024 வரைக்கும் நடக்குது. 15/8/2024 மட்டும் லீவு. ஏன்னா அன்னைக்கு சுதந்திர தினங்கிறனால அன்னைக்கு லீவ் குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும். tnpcexams.in இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல tnpc.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலும் சரி, 2மே உங்களுக்கு லிங்க் ஆயி தான் இருக்கும். பட் டைரக்ட்டா நீங்க இதுல போறது தான் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியான வழி. இதுல நமக்கு டோட்டலா 20 போஸ்ட் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியா ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 தான் குடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் வேற மாதிரி குடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்ட மட்டும் நம்ம தனியா பார்த்துடலாம். கல்லூரி உடற்கல்வி மற்றும் விளையாட்டு இயக்குனர் அரசு சட்டக் கல்லூரிகள் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 57. அதுக்கடுத்து உதவி பொது மேலாளர் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 47. வேளாண்மை உதவி இயக்குனர் விரிவாக்கம் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34. அதுக்கடுத்தது முதுநிலை உதவி இயக்குனர் கொதிகலன்கள் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. மத்த எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர், ஆதரவற்ற உதவிகள் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் லிமிட் வந்து டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அத பார்த்துக்கங்க. நம்ம மேல பார்த்த ஏஜ் லிமிட் ஜெனரலுக்கு. இப்ப பார்க்குறது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பிரிச்சு குடுத்துருக்காங்க. கல்லூரி உடற்கல்வி மற்றும் விளையாட்டு இயக்குனர் அரசு சட்டக் கல்லூரிகளுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 57. நிதியாளருக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 59. உதவி பொது மேலாளருக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 47. உதவி மேலாளர் சட்டம் இதுக்கு பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் 34. எஸ்சி, எஸ்டிக்கு 37. இதுக்கு கீழ வர எல்லா போஸ்ட்டுக்குமே உச்ச வயது வரம்பு வந்து இல்ல. அதனால நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா தமிழ்லயே இருக்கு. அதனால நீங்களே டைரக்ட்டா பார்த்தாலே புரியும். நான் இந்த குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிர்றேன். அத வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ அந்த காலம்ல போய் பாருங்க. மொத்தமா 20 போஸ்ட் குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு தாள் 1ல ஜெனரல் தமிழ் இருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திறனறிவு மனக்கணக்கு ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி குடுத்துருக்காங்க. தமிழ் வந்து 10th லெவல், ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியும் 10th லெவல் தான். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் பட்டப்படிப்பு லெவல்ல குடுத்துருக்காங்க. தமிழ் 100 கொஸ்டின் நீங்க 150 மார்க்குக்கு எழுதணும். பொது அறிவு 75 கொஸ்டின், திறனறிவு மனக்கணக்கு, நுண்ணறிவு 25 கொஸ்டின். இது மொத்தமா 150 மார்க். 2யும் சேர்க்கும்போது உங்களுக்கு மொத்தமா 300 மார்க் வந்துரும். இத நீங்க 3 மணி நேரத்துல எழுதணும். 200 கொஸ்டின் 300 மார்க். அடுத்தது தாள் 2 இது வந்து உங்களோட டிகிரி லெவல் அல்லது பிஜி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல இருக்கும். இது 200 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுவீங்க. 300 மார்க்குக்கு எழுதுவீங்க. டோட்டலா இதுக்கு 3 மணி நேரம் குடுத்துருக்காங்க. இந்த மொத்த மார்க்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. மொத்த மார்க்கையும் சேர்க்கும்போது உங்களுக்கு 450 மார்க். பட் இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வோட மார்க்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற இந்த மார்க் அதாவது 150 + 300 இத மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அதனால டோட்டலா 450 மார்க். இந்த மார்க்க பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல உங்களுக்கு 60 மார்க். மொத்தமா சேர்த்து 510 மார்க். இதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்கா இருக்கும். இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் தேவைப்படும்னு நெனைக்கிறேன். அதனால நான் சிலபஸையும் தனியா ஒரு பிடிஎஃபா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிர்றேன். குவாலிஃபிகேஷன் நீங்க தனியா பார்த்துக்கங்க. சிலபஸ் தனியா பார்த்துக்கங்க. தேவையான மத்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.